விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய நேந்திரமோ கதிலையோ செவ்வாழையோ எந்த வாழையாக இருந்தாலும் உங்களுக்கு அடிமரம் பெருக்கவே இல்லை, நான் நிறையா ஸ்ப்ரே பண்ணிவிட்டேன், நிறையா வந்து உப்பு கொடுத்துட்டேன், மரம் பெருக்கவே இல்லை, உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா மரம் அடுக்குமட்ட வாயுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான மருந்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது இப்போ எப்படி மனசனுக்கு ஊசி போடுறோமோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வாழைக்கும் வந்து ஊசி போடுற கான்செப்ட் வந்துருச்சுங்க. அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் மழை காலத்தில் நீங்கள் மருந்து அடிப்பீங்க, ஒரு 4 மணி நேரத்தில் மழை பெஞ்சதுன்னா அது கழுகிட்டு போயிடும், உங்களுடைய ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இருக்காது. ஸோ நம்ம இன்ஜெக்ஷன் பண்ணுறதுக்கான மருந்து வந்து வந்துருக்குதுங்க வாழைக்கு. அது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரிச் கம்பெனியில் வரக்கூடிய பூஸ்டர் அப்படிங்கிற சொல்லிட்டு ஒரு மருந்துங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா டாட்டாவில் வரக்கூடிய சர்ப்ளஸ், இந்த 2 மருந்து தான் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறேங்க. என்ன ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எனக்கு டிஎம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. இந்த மருந்து எப்படி இருக்குன்னு பார்த்துருவோங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ரிச் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா சேம் நம்ம மனசுக்கு போடுற இன்ஜெக்ஷன் மாதிரியே தாங்க இருக்கும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டியூப்பாக இருக்குங்க. நீங்கள் அதை தட்டிட்டு நீங்கள் இதை வந்து பார்த்திங்கன்னா அது 10 மில்லிங்க, 10 மில்லி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100 லிட்டர் தண்ணிக்கு ஸ்ப்ரே பண்ணுற அளவுக்கு இருக்குங்க. நம்ம இன்ஜெக்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதோடைய ரெக்கமெண்டேஷன் வேறுங்க. அது என்னென்னு சொல்லும்போது நான் டிஎம் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. இது டாட்டா சர்ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இது மேக்ஸிமம் எல்லோரும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து லிக்விட் ஃபார்மேஷனில் தான் இருக்கும். இது ரெண்டையும் நம்ம கலந்து இன்ஜெக்ஷன் பண்ணுறதுனால உங்களுக்கு அடிமரம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உருட்டு வரும். மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அடுக்குமட்ட பிரச்சனை வராதுங்க. பழுப்பு நோய் ஆரம்ப ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னாலும் அதுவுமே நல்லா கண்ட்ரோல் ஆகும். நாளைக்கு ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா மோத்த போடக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா மரம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருமோத்தையாக இடைவெளி விட்டு போடுங்க. மேலும் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தோம்னா இது மாதிரி ஒரு நல்ல மருந்தை பற்றி பார்ப்போங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.